தனித்தனியாக மசோதாவை கொண்டு வராமல் சேர்த்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவோடு சேர்த்து கொண்டு வந்திருப்பதே ஒரு வகையான தந்திரத்தை இந்த அரசு கையாண்டிருக்கிறது. இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் எழுப்பி வரக்கூடிய அந்த எதிர்ப்பு இருக்குல்ல சார், அது நியாயமானதா சார்? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த இஷ்யூல பாஜகவினுடைய ஸ்டாண்ட் ரொம்ப பெக்யூலியராக இருக்கின்றது. அதாவது அவங்களுடைய டிசப்டிவ் ஆட்டிடியூட ரொம்ப தெளிவாக தெரிவிக்கின்றது அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏமாற்று வேலையை தான் சொல்லலாம். இப்ப பெண்களுக்கு ரிசர்வேஷன் கேட்கல, இளங்கோன் சார் கேட்கல ஆடியோ, உள்ள கேமராமேன் வர சொல்லுங்க சார், பேசலாம் நீங்க. பெண்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னதை யாரும் எதிர்க்கவே இல்லை, எந்த கட்சியும் எதிர்க்கவே இல்லை. சரி, அதுல சிறு சிறு மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வரணும்னு ஏதாவது சொல்லலாம் ஒழிய யாருமே நோபடி இஸ் அப்போசிங் ரிசர்வேஷன் ஃபார் விமன். அவங்களுடைய விமன் கேட்டாக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் அந்த அந்த இஷ்யூவோட சேர்த்து டீலிமிட்டேஷன் அப்படின்னு கொண்டு வராங்களே, அதுதான் வெரி சஸ்பிஷியஸ். இன்னைக்கு டிஆர் பாலு அவர்கள் சொன்னார், ஒரு சாண்ட்விச் லெஜிஸ்லேஷனை கொண்டாந்துருக்காங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், விமன் ரிசர்வேஷன் அண்ட் டீலிமிட்டேஷன். நான் பேசுறது காதுல விடுதா? கேக்குது சார், பேசலாம். சோ இப்படி மிக மிக வித்தியாசமான முறையில பேசும்போது குறுக்க பேசுற மாதிரி இருக்கே சார். யாருமே இல்ல சார், யாருமே பேசலையே. எப்ப நீங்க அங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காதீங்க சார், பேசலாம் சார். நீங்க பாருங்க, நீங்க தான் அரவிந்த், நீங்க தான் பேசுறது எனக்கு என்ன. நீங்க எப்ப பேசலாம் சார், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. யாரும் இனிமேல் பேச மாட்டாங்க. ஓகே. சோ இது ரிசர்வேஷன் ஃபார் விமன் அப்படிங்கிற क्वेश्चनக்கு யாரும் அப்போசிஷனே கிடையாது சார். மறுபடியும் ஏதோ ஐபேட்ல மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சவுண்ட் வருது சார். தயவுசெய்து என்னன்னு பார்வை சொல்லுங்க சார். என்னப்பா நீங்க மேல ஏதோ பேசுறது லிங்க் ஆயிருக்காப்பா சார்? பேசலாம் சார். ராம் சுப்பிரமணியம் சார், நான் தொடரலாமா? பேசலாம் சார், நீங்க ப்ளீஸ். சரி, என்ன தொடர்ந்து நீங்க என்ன பேசுறீங்க அதெல்லாம் இங்க என்ன காதுல விழுந்துட்டு இருக்கு. முன்னாடி ஏதோ பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி வரதோ என்னன்னு நினைக்கிறேன். சரி, லீவ் தட் அசைட். ரெண்டாவது, இப்ப டீலிமிட்டேஷனுக்கு என்ன சார் அவசரம்? அதாவது இப்ப சென்சஸ் 2011 கொண்டு வரேன்றாங்க, அதுதான் பேசிஸ்ன்றாங்க. ஆனால் இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுகின்றன, ரெண்டு இஷ்யூ சொல்றது. ஒன்று பாப்புலேஷன், ரெண்டாவது சென்சஸ். இந்த சென்சஸ் அப்படிங்கிறது, இந்த பாப்புலேஷன், இதெல்லாம் எதை எப்படி டிசைட் பண்றாங்கன்னா, ஒரு சிம்பிள் லெஜிஸ்லேஷன், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்டே கிடையாது. ஒரு சிம்பிள் லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்து அதன் மூலமாக இதெல்லாம் டிசைட் பண்றாங்க. அப்படிங்கும் போது அது எப்படி நாம ஏற்றுக்கொள்ள முடியும்? இரண்டாவதாக, இப்ப என்ன அவசரமா இப்ப இந்த சென்சஸ் இப்ப ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. அது முடிய போறது 2031. அதற்கு பிறகு அந்த டீலிமிட்டேஷனை பார்க்க வேண்டியது தானே. இப்ப எதற்காக அதை கொண்டு வந்து அவசரமாக திணிச்சா? கேட்டா இல்ல, நாங்க யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை, எல்லாருக்கும் எவ்வளவு சீட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த அப்புறம் நாங்க அலோகேஷன் பண்ணுவோம், ஒருத்தருக்கும் ஒரு விதமான நம்பரும் குறைய போறது இல்லைங்கிற மாதிரி. இதெல்லாம் புருடா. இது டெஃபினட்டா ஒரு தேச விரோதமான செய்தியாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இந்த இஷ்யூல பிஜேபியோட ஸ்டாண்டுங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கின்றது. அதாவது நம்பர் நாம் குறைக்க மாட்டாங்க. இப்ப 39 50 மாறலாம், இது 56 மாறலாம். அதற்கு பிறகு ரிவைஸ் பண்ணி 43 கொண்டதெல்லாம் இதான் திரு பி சிதம்பரம் இன்னைக்கு சொல்லி இருக்கின்றார். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி சார் நாம ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த மாதிரிலாம் டிசப்டிவா ஒரு நாட்டுக்கு ஏமாத்துற மாதிரி பண்றாங்களேன்னா, இப்ப அவங்களுடைய பழைய இஷ்யூஸ் நீங்க பாருங்க. அவங்க பேசுறதும் செயல்படுத்தியது ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதாவது இப்ப பொய்யாகவே தான் அவங்களுடைய என்னன்னா, அவங்க செய்யறது முழுக்கலும் பொய் தான். உதாரணமாக சொல்லணும்னா,
அதாவது அவங்க என்ன பொய் சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆ. கருப்பு பணத்தை ஒழிப்பேன், ம். கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிச்சிருவாங்களா? அந்த 2014 அந்த அந்த நவம்பர் 8. மேனிஃபெஸ்டோ கமிட்டி ப்ரிப்பரேஷன் இருக்கு. அந்த மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பரேஷன் கமிட்டி ம். ஏதோ ஒண்ணு கூட கூட பேசிட்டே இருக்கு சார். நீங்க ஏதோ பேசினது ஒண்ணு ரெக்கார்ட் ஆகி அது வந்துட்டே இருக்கு. எனக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து அதை பார்க்க சொல்லுங்க. இல்லம்மா, நீங்க அது ஏன் லேக் ஆகி போகுது ஆடியோ? நீங்க ஆடியோ ஷிஃப்ட் பண்ணி ஏர்டெல் என்ன சொல்லிடுங்க. ஓகே சார், பேசலாம் சார். சார் இப்ப கமிங் டு த இஷ்யூ சார், மெயினா ஏன்னா நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இப்ப மெயினாக நீங்க பார்க்கணும்னா இந்த கருப்பு பணத்தை ஒழித்தார் அந்த 2014 மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பரேஷன் நானும் அடியானும் அதுல ஒரு பங்கு பிஜேபியோட இதுல. ஆக அதுல என்ன கருப்பு பணத்தை ஒழிப்பேன். அப்ப அந்த ஒரு ப்ரொஃபசர் இந்தியன் மேனேஜ்மெண்ட் பெங்களூர் அவர் வைத்தியநாதன் அவர் தலைமையில ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி சொல்லியிருக்கு. ஆகவே அதெல்லாம் கருப்பு பணத்தெல்லாம் ஒழித்து விடலாம். இந்தியாவுக்குள்ள இருக்கிற கருப்பு பணம், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கருப்பு பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ராமிஸ் பண்ணாங்க. இதான் கருப்பு பணம் இன்னைக்கு ஒழிஞ்சுதா? ஓகே ஓகே. அதே போல டிமானிட்டைசேஷன் என்று வந்தது, அது என்னத்துக்காக செஞ்சாங்க? அந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் அது ஒரு செயல்பாடாக அமைந்தது. இந்த டிமானிட்டைசேஷனால என்னாச்சு? ஒரு 150 பேர் செத்து போன தெருவில் விழுந்து பேங்குக்குள்ள பணத்தையே போட்டு எடுக்க முடியாத அளவிற்கு எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆகவே இவங்களுடைய அஜெண்டா என்னன்னா, மற்ற மாநிலங்களுக்கு குறிப்பாக சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு இருக்கக்கூடிய நம்பரை ப்ரொபோர்ஷனேட்டா இன்னைக்கு 14% நமக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கு பார்லிமெண்ட்ல. அது அவங்க கொடுக்கறது தயாரா இருக்காங்களா? அதெல்லாம் எழுதிருக்காங்களா இந்த பில்லுல? ஓகே சார். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல அதெல்லாம் இருக்கின்றது. எதுவுமே எழுதல சார், அதெல்லாம் எதுவுமே எழுதப்படல. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னொரு கடுமையான ஒரு வார்த்தையை பியூஷ் கோயல் பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் யார் அப்போஸ் பண்றாங்கன்னா, ஒண்ணு படிப்பறிவு இல்லாதவங்க தான் இதெல்லாம் அப்போஸ் பண்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு அயோக்கியத்தனம். அவர் தன்னை பெருமையா பேசிக்கிறது, நான் சிஏல ஆல் இண்டியா லெவல்ல செகண்ட் ரேங்க், லால யூனிவர்சிட்டியில செகண்ட் ரேங்க், அதெல்லாம் பெரிய பெருமையா பேசு. அப்ப இந்தியால இருக்க மத்தவங்க எல்லாரும் முட்டா பயலுங்களா? இவர் தான் பெரிய அறிவாளி, மத்த எல்லாரையும் மூடர்கள் மாதிரி பேசுவது எந்த விதத்துல நியாயம்? எல்லாரும் கீழ்மைப்படுத்துறது. ஓகே சார். ஓகே. பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அதை நீங்க குறைக்கிற மாதிரி பண்ணினதுங்கிறது மிக 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 தவறானது. சரி, ஓகே சார். இந்த நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர், இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அர்ஜுன் ராம் மேக்வால், ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷா, இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா திரு நரேந்திர மோடி எல்லாருமே சொல்றாங்க, நாங்க இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு உத்தரவாதம் கொடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா அத பில்லுல சொல்லாம வெறும் ஓரல் ஸ்டேட்மெண்டா சொல்வதனுடைய தாத்பரியம் என்ன சார்? அது சார் ரொம்ப கரெக்டா யூ ஹேவ் nailed it exactly on the spot. இது ஏதோ விளையாட்டு தினமான ஒரு இஷ்யூவே கிடையாது. ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஓகே. அந்த பெண்களுக்கு ரிசர்வேஷன் என்கின்ற சமாச்சாரத்தை யாருமே அப்போஸ் பண்ணல. அந்த 543 இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை. ஓகே. அந்த எண்ணிக்கை இன்னைக்கு எதையுமே பண்ணாம உங்களுக்கு அப்படி ஏதாவது ரிசர்வேஷன் இம்மிடியேட்டா கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அந்த 543 அந்த எண்ணிக்கையிலேயே நீங்க அந்த ரிசர்வேஷனை கொண்டு வரலாம். இது நான் சொல்ல, நேத்து ஹிந்து எடிட்டோரியல்ல ரொம்ப தெளிவாக அதை சொல்லி இருக்கின்றார்கள். சரி. என்ன சொன்னா, there is no reason why women reservation cannot be implemented within the existing 543 Lok Sabha by designating constituencies for women on a rotational basis. An approach the opposition had pressed for after the passage of the 166th amendment. ஓகே. இத யாரு சொல்லிருக்காங்க? இத ஹிந்து ரொம்ப தெளிவாக போட்டு உடைச்சிருக்காங்க. சரி. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாருமே, குறிப்பாக அந்த நண்பர் பத்திரிகையாளர் அவர் பேசும்பொழுது, இளங்கோவன் ராஜசேகரன், இதனுடைய ஏன் இதை அப்போஸ் பண்ணணுங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னார். இதுல முக்கியமா 2 விஷயம் சார். தெற்கு தேய்கின்றது, வடக்கு வாழ்கின்றதுன்னு முன்னாடி சொன்னாங்க. அத
உறுதிப்படுத்துவதற்காகவே இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே அதாவது இப்ப நார்த்ல மட்டும் ஜெயிச்சா போறோம் ஓகே அப்படின்னா ஆட்சியை பிடிக்கலாம். அதாவது பொலிட்டிக்கல் பவர் கிராப் பண்றதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ஓகே ஒண்ணு. ரெண்டாவதாக பெண்களுக்கு ரிசர்வேஷன் நாங்க தான் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவது. இது வந்து நார்த்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ரொக்ரியேஷன் ஈஸி, ரெக்ரியேஷன் ஃபார் நார்தர்ன் பீப்புள். நான் அது என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்முடைய பாப்புலேஷன் growth நீங்க பார்த்தீர்கள் என்றால் வடநாட்டை தான் மிகப்பெரிய அளவிற்கு பாப்புலேஷன் growth என்று இருக்கின்றது. நமக்கு இவ்வளவு தூரம் நாம கஷ்டப்பட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் எல்லாத்தையும் கொடுத்து நம்முடைய பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம்னா நாம செஞ்ச நல்ல காரியத்திற்கு பனிஷ்மெண்டாக இந்த ரிசர்வேஷன் டீலிமிட்டேஷன் என்கின்றது வருகின்றது என்பதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கின்றது. இதை ஒரு நிமிஷம் சார், எனக்கு முதல் ரவுண்ட் நீங்க அதிகமா பேசவே விடலன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேச விட்டேன் சார். இல்ல எனக்கு அப்ப நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்து அதனால என்னால பேச முடியல. சாதாரணமா நீங்க கில்லட்டின் போட மாட்டீங்க, பட் எனக்கு கில்லட்டின் போட்டீங்க. இதுல உத்தரப்பிரதேஷ்ல அம்மையார் சொன்னது போல 80 140, பீகார்ல 40 73, ராஜஸ்தான்ல 25 48, மத்திய பிரதேச 29 51, மகாராஷ்டிரால 48 79 இப்படிதான். ஆனால் சவுத்துல நீங்க வந்தீங்கன்னா தமிழ்நாடு குறைகின்றது, கேரளா குறைகின்றது. இதெல்லாம் மைனஸ். இதெல்லாம் நானா ஏதோ எட்டுக்கட்டி பேசுறதா இன்னைக்கு தயவுசெய்து ஹிந்து பத்திரிகையில அதை ரொம்ப தெளிவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல நேத்திக்கும் ஹிந்துல ரொம்ப எடிட்டோரியல் ரொம்ப தெளிவா, அதெல்லாம் நான் வந்து ரிப்பீட்டிங் லைக் பேரண்ட்ங்கிற மாதிரி சொல்ல விரும்பல. இதோ பெண்களுக்கு ரிசர்வேஷனுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. மாறாக நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள், பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை சதர்ன் ஸ்டேட்ஸ நீங்க சிறுமைப்படுத்தி அவங்களுக்கு பல்ல பிடிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் இல்லாதபடி நார்தர்ன் ஸ்டேட்டை வச்சுக்கொண்டே அதுல ஜெயிச்சுட்டு நாம ஆட்சியை தொடர்ந்து நடத்தலாம் என்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கின்றது இந்த மத்திய அரசாங்கம். இது நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை வந்து we must oppose it tooth and nail அப்படிங்கறது என்னோட அபிப்பிராயம்.